ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆபத்தானது என்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் விமர்சித்துள்ளார். பிரதமராக தமிழன் வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சென்னையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 2வது பொதுக்குழு கூட்டம் அதன் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது கட்சியின் தலைவராக கமல்ஹாசனை மீண்டும் தேர்வு செய்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் அடுத்த ஆண்டு ஜூன் 25ஆம் தேதிக்குள் குறைந்தது 5000 உறுப்பினர்களை சேர்க்கும் வகையில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்த வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும். தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வை வழங்காமல் மக்களை தண்டிக்கும் போக்கை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து பேசிய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்றும் அது இந்தியாவிற்கு தேவையில்லை என்றும் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சிறிய உதாரணங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் அது தவறு என்பது உலக அரசியலுக்கே தெரியும். ஏனால் அந்த தவற்றை செய்து பார்த்து விட்டது இந்த உலகம். அதை செய்து பார்த்து இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை உணர்ந்து அந்த வடுக்கள் இன்னமும் உலகெங்கிலும், ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் பல இடங்களிலும் அந்த வடுக்கள் இருக்கின்றன. 2014ஆம் ஆண்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நடைமுறைப்படுத்தி இருந்தால் தற்போது மக்கள் சர்வாதிகார ஆட்சியின் கீழ் வாழும் நிலை ஏற்பட்டிருக்கும் என்று கூறிய கமல்ஹாசன், அப்படி நடைபெறாததால் கொரோனாவை விட கொடிய நோயிலிருந்து நாம் தப்பித்திருப்பதாகவும் தெரிவித்தார். ஒரு 15லயோ 14லயோ எல்லா நாடு பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் கதி என்ன? ஒரே ஸ்வீப்பா குடுமைய கொட்டு கட்ட கீரை கட்ட எடுத்திருக்க மாட்டாங்க கையில. அதுக்கப்புறம் ஒரு பெயரை சொல்லி ஒரு திருநாமம் தானே உரைக்கப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த மைக்கில் நாம் பேச முடியாது. அதிலிருந்து தப்பித்தோம் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். கோவிடை விட கொடுமையான ஒரு நோயிலிருந்து தப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த சீட்டிலும் அமர்வதற்காக வரவில்லை என்றும் அரசியல் சரிபட்டு வராது என்று கூறிய போதிலும் 4 வயதிலிருந்தே மேடையை பார்த்து வருவதால் அரசியலை தேர்ந்தெடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மகாத்மா காந்தி, அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டங்களை மாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்றும் ஜனநாயகத்தை நாம் காக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் பிரதமராக தமிழன் வர வேண்டும் என்றும் அதற்கு தயாராக வேண்டும் என்றும் கமல்ஹாசன் வலியுறுத்தினார். ராஜகோபாலன் ஒரு ஆளு பெங்கால்ல சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு, இங்கேயும் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு. தெலுங்குக்காரர் அவர் இங்க வந்து இருந்திருக்காரு. இது இங்கே பாசிபிள். ஆனால் ஒரு தமிழன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? அதற்கு இந்த நாட்டை தயார்படுத்த வேண்டும். எதிர்பார்ப்பில்லாமல் மக்கள் நீதி மய்யத்தினர் பணியாற்றியதாக முதலமைச்சரை பாராட்டியதாகவும் கமல்ஹாசன் பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக பேசிய கட்சியின் துணைத் தலைவர் தங்கவேலு, 2026 சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 20 பேராவது சட்டப்பேரவைக்கு செல்ல வாய்ப்புள்ளதாகவும் இதற்காக அனைவரும் உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதேபோல கூட்டத்தில் பேசிய மாநில செயலாளர் முரளி அப்பாஸ், அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் நம்மிலிருந்து ஒரு MP டெல்லி சென்று பேசும்போது நாடு முழுவதும் அந்த குரல் எதிரொலிக்கும் என்றும் பெருமிதம் தெரிவித்தார்.